நிம்மதியாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் கூட நிற்க முடியல. 90 வயசான பாட்டிக்கு இந்த வேலை தேவையா? எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த மதமற்ற கூட்டம் தான். இந்த மாதிரி பல குழந்தைகள் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வயசுல குழந்தைகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த குடிப்பழக்கத்தினால இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை கல்வி பாதிக்கப்படும். தயவு செஞ்சு குடிக்காதீங்க. ஒயின் ஷாப் பக்கம் போனால் அங்கேயும் மனம் திரும்புன்னு ஒரு கூட்டம். என்னத்தை சொல்லன்னு சிலர் யோசிக்கிறீங்க. ஒரு பொருள் நமக்கு இலவசமாய் கிடைக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு தெரியாது. ஆனால் அதே பொருள் கிடைக்காம இருக்கும் பொழுது தான் அந்த பொருளினுடைய மதிப்பு தெரியும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை இலவசமாய் கேட்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், எப்படி நான் மனம் திரும்புகிறது, எப்படி நான் ரட்சிக்கப்படுறதுன்னு நீங்களே ஆசைப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாத, கேட்க முடியாத ஒரு நாள் வரும். இப்போ சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த நாள் தான் கிறிஸ்தவர்களே இல்லாத இந்திய நாட்டை நாங்கள் உருவாக்கப் போகிற நாள் என்று. இதெல்லாம் நடக்கிற விஷயமா சார்? மதம் மாற்றுறாங்க என்று சொல்கிறத விட்டுட்டு எதனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 90 வயசான பாட்டிக்கு இந்த வயசில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு ரகசியம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. என்னடா இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்று கேட்பாங்க பாருங்க. அவங்க கெட்டு போகிறவர்கள் என்று பைபிள் சொல்லுது. ஆனால் அதே நேரம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, காப்பாற்றப்படுகிறவர்களுக்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேர் இஸ் எ லைஃப் ஆஃப்டர் டெத். நம்முடைய மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. இதை கிறிஸ்தவம் மட்டும் சொல்லலை, அத்தனை மதங்களும் சொல்லுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசித்தால் நம்முடைய ஆத்மாவை அந்த அழிவு நின்று அவர் காப்பாற்றி பிழைக்க பண்ணுவார். ஆமாங்க, அந்த பரலோக ராஜ்யத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம்.